அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் பேரில் இந்த காணொளியை சேதுராமன் மாநில துணைத் தலைவர் உங்களிடம் பதிவிடுகிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, நமது பென்ஷன் திட்டம் உருவாக்கப்பட்டதிலே இருந்து கடந்த 27 ஆண்டுகளாக பல இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்தித்து வருகிறோம். பென்ஷன் திட்டம் உருவாக்கப்பட்டு 27 ஆண்டுகள் ஆனாலும் கூட 2022ஆம் ஆண்டு நம்முடைய டிஏ உயர்வு வழக்கிலே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் தீர்ப்பளித்து, அந்த தீர்ப்பின் மீது அரசும் நிர்வாகமும் அப்பீல் செய்து எல்பிஏ வழக்காக மாறுகின்ற வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஓய்வு பெற்ற அமைப்புகளும் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்காக சுண்டு விரலை கூட அசைக்கவில்லை. எந்த ஒரு போராட்டமோ சட்ட நடவடிக்கையும் ஈடுபடவில்லை என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இந்த சூழலில் நான் கடந்த பல நிகழ்வுகளுக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய ரேவா அமைப்பு துவங்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை போராட்டங்கள் வாயிலாக, நீதிமன்றங்கள் வாயிலாக பல்வேறு குறிப்பிடத்தக்க சாதனைகளை, வெற்றிகளை ஈட்டியிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய சிலர் கடந்த 22 ஆண்டுகளாக நீலா துயரத்திலே, மீளா தூக்கத்தில் இருந்தவர்களைப் போல திடீரென்று விழித்தெழுந்து இன்றைக்கு நாங்கள் தான் அனைத்தும் செய்வோம், எங்களால் தான் முடியும் என்று பல அமைப்புகள் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். அதற்குள் விரிவாக நான் செல்ல விரும்பவில்லை. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கே தெரியும், நீங்கள் அனைவரும் அறிந்ததே. ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்வது பொருத்தமாக இருக்கும். 1972ஆம் ஆண்டு போக்குவரத்து கழகங்கள் உருவாக்கப்பட்ட போது ஏற்கனவே அரசு துறையில் இருந்தவர்களுக்கு பென்ஷன் அந்த உரிமை என்பது வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தின் பேரில் கழகங்களாக மாற்றப்பட்டது. அவர்களுக்கு பென்ஷன் உரிமை என்பது இருந்தது. 72ஆம் ஆண்டு போக்குவரத்து கழகங்களாக மாறிய பிறகு 20 ஆண்டு கால நீண்ட நெடிய தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்களுடைய விளைவு 22 ஆண்டுகள் கழிந்து 1992ஆம் ஆண்டு சம்பள ஒப்பந்தத்திலே ஓய்வுகால சேமநல நிதி என்ற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. சுருக்கமாக பிஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பென்ஷன் திட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. அந்த பென்ஷன் திட்டம் உருவாக்கப்பட்ட போது 92ஆம் ஆண்டு ஒப்பந்த சரத்து 36 சியின்படி போக்குவரத்து 1992 பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு மாதம் 50 ரூபாய் தொழிலாளிகளுடைய சம்பளத்திலே பிடித்தம் செய்யப்படும். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நிர்வாகம் 1000 ரூபாய் ஒட்டுமொத்த தொகையாக ஒரே முறையிலே வழங்கிவிடும் என்றும் தொழிலாளி உயிரோடு இருக்கிற வரை, அதாவது டில் ஹிஸ் டெத், அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை என்பது டில் ஹிஸ் டெத், அதாவது அவர் இறக்கும் வரை அந்த பட்டியலில் இருக்கிறபடி அந்த ஓய்வூதியம் என்பது சேமநல நிதி என்பது வழங்கப்படும் என்பது ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட பிறகு, நடைமுறைக்கு வந்த பிறகு 2007ஆம் ஆண்டு அந்த ஓய்வுகால சேமநல நிதி நிறுத்தப்படுகிறது. ஓய்வுகால சேமநல நிதி நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு கடிதங்கள் மூலமாக முறையிட்டும் கூட தீர்வு காணப்படாத நிலையிலே நம்முடைய ரேவா அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்திலே WP 23/299/2009 என்ற வழக்கை நாம் தாக்கல் செய்கிறோம். அந்த வழக்கினுடைய தீர்ப்பிலே 3 மாத கால அவகாசத்தில் ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி அந்த தொழிலாளிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை பெறுகிறோம். அந்த தீர்ப்பின் மீது 2011ஆம் ஆண்டு
ஓய்வூதிய நம்பக ட்ரஸ்ட் நிர்வாகி, பென்ஷன் ட்ரஸ்ட் நிர்வாகி அவர்கள் அந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்கிறார்கள். WA ரிட் அப்பீல் 1774/2011 என்ற அந்த வழக்கை 18/8/2011 அந்த வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். அந்த வழக்கை தாக்கல் செய்து 59 விசாரணைகள் முடிந்து 19/7/2023 அன்று நீதியரசர்கள் சுரேஷ்குமார் அவர்களும் குமரேஷ் பாபு அவர்களும் தீர்ப்பளிக்கின்றார்கள். இன்றைக்கு கடந்த 10ஆம் தேதி 10/10/2025 நடைபெற்ற இந்த வழக்குடைய அவமதிப்பு வழக்குடைய விசாரணையிலே பங்கு பெற்ற அந்த நீதியரசர்கள் இருவரும் தான் 19/7/2023 அந்த தீர்ப்பை அளிக்கின்றார்கள். அந்த தீர்ப்பு 23 வருவதற்கு முன்பாக இடையிலே பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றது, பல்வேறு ஒப்பந்தங்கள் ஏற்படுகிறது. 92 உருவாக்கப்பட்டு 98 இப்போதைய பென்ஷன் திட்டம் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்ட பிறகு நம்முடைய வழக்கு அப்பீல் வழக்கு 2011 வந்த பிறகு 2013ஆம் ஆண்டுக்கான ஒப்பந்தம் 13/4/2015 அன்று கையெழுத்தாகிறது. 13/4/2015 அன்று கையெழுத்தாகிறது. அந்த ஒப்பந்த சரத்து 9 படி நிர்வாகம் தொழிலாளி மாதம் 50 ரூபாய் பிடித்தம் செய்வதென்பது 150 ரூபாயாக உயர்த்தி பிடித்தம் செய்ய வேண்டும். நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் மாதம் 50 ரூபாய் வழங்கிவிடும் என்றும் 31/8/98 வரையானவர்களுக்கு 31/8/1998 வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு அந்த ஓய்வுகால சேமநிலை நிதி அநேகமாக 300 ரூபாய் பெற்றுக்கொண்டிருப்பார்கள் அல்லது 450 ரூபாய் பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் என்ற அந்த சரத்து என்பது மாற்றப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்று அந்த ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கையெழுத்திட்ட பல சங்கங்கள் இன்றைக்கும் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சங்கங்களில் இருந்த பலரும் ஓய்வு பெற்று இன்றைக்கு ஓய்வூதியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 2015ஆம் ஆண்டிலே அந்த ஒப்பந்தம் ஆன பிறகு அந்த ஒப்பந்த அடிப்படையிலும் கூட நடைமுறைப்படுத்தாமல் தாமதப்படுத்துகிறார்கள். இதற்கிடையில் 4/1/2018 அன்று 2016ஆம் ஆண்டுக்கான ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்து 44 ஒப்பந்த சரத்து 44 இந்த ஓய்வுகால சேமநிலை நிதி திட்டம் என்பது நிறுத்தப்படும். இதுவரை அந்த ஓய்வுகால சேமநிலை நிதி பெற்றவர்கள் கூடுதலாக பிடித்தம் செய்ததை விட கூடுதலாக பெற்றிருந்தால் அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டியதில்லை. இதுவரை அந்த சேமநிலை நிதி பெறாதவர்கள் அவர்கள் எவ்வளவு கட்டியிருக்கிறார்களோ அது வட்டி இல்லாமல் திருப்பி வழங்கப்படும் என்ற ஒரு சரத்து அந்த ஒப்பந்தத்திலே வருகிறது. இதை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு விசாரணைகளிலே 59 விசாரணைகளிலே இடையிலே இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் ஏற்படுகிறது. பல விசாரணைகள் வருகின்றது. இன்றைக்கு ரேவாவினுடைய வழக்கு தாமதப்படுத்துகிறார்கள். 2011 போட்ட வழக்கு 2025 முடியவில்லை. 16 ஆண்டு காலமாக இந்த வழக்கு முடிவுக்கு வராமல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த வழக்கில் இணைந்து கொள்கிறோம் என்று இன்றைக்கு நம்முடைய வழக்கினுடைய லேபிளை ஒட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய சட்ட ஆலோசகர் திரு சிங்காரம் அவர்கள் ஒரு காணொளியை வெட்டியிருந்தார். அதிலே ரேவா அமைப்பை எப்படியெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அதை செய்தார். தனி நபர்கள் அவரை பற்றியோ அல்லது சம்பவங்களை பற்றியோ பதிவு செய்யக்கூடிய அந்த பதிவுகளை கூட ரேவாவினுடைய பதிவு என்று தவறாக பதிவு மட்டுமல்ல, ரேவா மீது பழி சுமத்துகின்ற விதமாக அந்த நடவடிக்கை என்பது அவருடைய அந்த காணொளியிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவருக்கு மெத்த பணிவோடு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, 2007 நிறுத்தப்பட்ட அந்த ஓய்வுகால சேமநிலை நிதி 2009 வழக்கு தொடுக்கிறது. அந்த வழக்கின் மீது 2011 அப்பீலுக்கு சென்றது பென்ஷன் ட்ரஸ்ட் மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு கழகங்களுடைய நிர்வாக இயக்குநர்களாக இருந்தவர்களும் சேர்ந்துதான் அந்த முடிவை எடுத்தார்கள். வாய்தா வாங்கினார்கள். நாம் வாய்தா வாங்கவில்லை. நிர்வாக தரப்பிலே இன்றைக்கு யார்
ஓய்வூதியர்களுக்காக நன்மை செய்வதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் பணியில் இருந்த காலத்திலே இந்த வழக்கை எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ வாய்தா மேல் வாய்தா வாங்கி 51 விசாரணைகள் நடந்த நிலையிலும் அயராமல் ரேவா நம்முடைய அமைப்பு நம்முடைய வழக்கறிஞர் மூலம் திறமையாக வாதிட்டு 2 ஒப்பந்தங்களிலே அந்த ஓய்வுகால சேமல நிதிக்கு வந்த அந்த இடையூறுகளை, அந்த ஓய்வுகால சேமல நிதி நிறுத்தப்பட்ட போது கூட கைகட்டி வாய்ப்புத்தி மௌனமாக இருந்தவர்கள், ஏன் நிறுத்தினீர்கள் என்று கேட்பதற்கு யோக்கியதை இல்லாமல் இருந்தவர்கள் இந்த அதிகாரிகள் தான் அந்த ஒப்பந்தத்திங்களிலே இந்த திட்டத்தை வாழ்நாள் முழுவதும் என்பதை 15 ஆண்டுகள் என்று மாற்றியவர்கள். 2016க்கு பிறகு இந்த ஓய்வுகால சேமல நிதி நடத்த முடியாது என்றவர்கள் அந்த அதிகாரிகள் தான் இன்றைக்கு ஓய்வூதியர்களாக உங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், நான் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அருமை நண்பர்களே, தோழர்களே, நமக்கு மட்டுமல்ல கோவை பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே, நீங்களும் இந்த காணொளியை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளியை பாருங்கள், எது சரி என்று பாருங்கள். 2011 இருந்து 2023 வரை வழக்கு நடத்தி அந்த வழக்கிலே 98 இந்த ஒப்பந்தமான பிறகு 2024 பென்ஷன் ட்ரஸ்ட் தரப்பிலே அதிகாரிகள் தரப்பிலே ஒரு அபிடவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறார்கள். யார் இன்றைக்கு புலித்தோல் போர்த்திய பசுக்களாக பசுத்தோல் போர்த்திய புலிகளாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். அதிலே 1998 ஒரு பென்ஷன் திட்டம் உருவாக்கப்பட்டு விட்டது. அந்த பென்ஷன் திட்டத்திலே ஆப்ஷன் கேட்டிருந்தோம். அந்த ஆப்ஷனிலே தொழிலாளிகள் விருப்பப்பட்டு ஒத்துக்கொண்டார்கள். ஆகவே ஒரு தொழிலாளிக்கு 2 வகையான பென்ஷன் வழங்க முடியாது என்று அப்பட்டமாக அபிடவிட்டு தாக்கல் செய்த அதிகாரிகள் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வேஷமிட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை நீண்ட நெடிய சட்ட போராட்டங்களுக்கு பிறகு SA 281/2024 என்ற நம்முடைய அந்த வழக்கிலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 2023 தீர்ப்பு சொல்லப்பட்ட அந்த வழக்கிலே அமுல்படுத்தவில்லை என்று கண்டம் பெட்டிஷன் 557/2024 என்ற வழக்கை நாம் தாக்கல் செய்கிறோம். அந்த வழக்கை தாக்கல் செய்தது மட்டுமல்ல, ஓய்வூதிய நம்பக நிர்வாகி மட்டுமல்ல, 8 போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களையும் பிரதிவாதிகளாக சேர்க்க வேண்டும் என்று நாம் ஒரு மனு தாக்கல் செய்து அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு 8 நிர்வாக இயக்குநர்களையும் பிரதிவாதிகளாக இணைத்து அந்த வழக்கு நடந்தது. அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு 557/2024 அந்த வழக்கிலே பல்வேறு விசாரணை நடந்து அதில் நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டபடி அந்த ஓய்வுகால சேமல நிதியை வழங்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த வழக்கை விசாரித்த இன்றைக்கு 10/10/2025 வழக்கை விசாரித்த 2 நீதியரசர்கள் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே அவர்கள் குறிப்பிட்ட அந்த உத்தரவிலே குறிப்பிட்டிருப்பது, ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்திலே உருவாக்கப்பட்ட இந்த பென்ஷன் திட்டம் அடுத்த ஒப்பந்தத்திலே 15 வாழ்நாள் முழுவதும் என்பது 15 ஆண்டுகளாக சுருக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த ஒப்பந்தத்திலே அந்த ஓய்வூதிய திட்டமே இழுத்து மூடப்படுகிறது. ஆனால் நம்முடைய மனுதாரர் தரப்பிலே, நம்முடைய ரேவா தரப்பிலே 2016 ஆண்டு ஒப்பந்தம் என்பது 1/9/2016 பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்குத்தான் அந்த பென்ஷன் பொருந்தும், அந்த திட்டம் என்பது அந்த ஒப்பந்தம் என்பது பொருந்தும். அதற்கு முன்னாடி ஓய்வு பெற்ற எங்களை அந்த ஒப்பந்தம் என்பது கட்டுப்படுத்துவது என்பது நாங்கள் பெற்று வரக்கூடிய பலனை பறிக்கின்ற விதமாக இருக்கும். இது சட்டத்திற்கு முரணானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதியரசர்கள் 2015 ஒப்பந்தத்திலே நிர்வாகம் ஒத்துக்கொண்டபடி 1992 பிறகு 31/8/2016 வரை ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு அவர்கள் ஓய்வுகால சேமல நிதி பெற்ற காலம் போக மீதி இருக்கக்கூடிய காலத்திற்கு அட்டவணையிலே சொல்லியிருக்கப்படி 15 ஆண்டுகளுக்கு அந்த ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். 2016 பிறகு 1/9/2016 பிறகு ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு அவர்கள் செலுத்திய தொகையை வட்டி இல்லாமல் திருப்பி வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தாலும் கூட
அதை அமுல்படுத்தவில்லை. ஆகவே தொடர்ந்து அந்த வழக்கினுடைய விசாரணை கடந்த 10/10/2025 வந்து 3 வார காலத்திற்கு ஒத்தி வைத்திருக்கின்றார்கள். அருமை நண்பர்களே, இத்தனை வரலாறுகள், இத்தனை நடவடிக்கையின் போது எங்கே இருந்தார்கள் என்று தெரியாதவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நலச் சங்கங்களின் பேரவை என்ற அமைப்பின் மூலமும் திரு கே சிங்காரம் அவருடைய பேரிலும் 18/7/2025 அன்று ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார்கள். சப் அப்ளிகேஷன் 851/2025 என்ற அந்த வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். வழக்கு நடந்து, ரிட்டு வழக்கு முடிந்து, அப்பீல் வழக்கு முடிந்து அவமதிப்பு வழக்கு வந்து, அந்த அவமதிப்பு வழக்கிலே தீர்ப்பு அளிக்கப்பட்டு, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக 26/2/2025 அன்று 3 வார காலத்தில் நாங்கள் போக்குவரத்து செயலாளரிடம் ஒப்புதலை பெற்று இதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று உத்தரவாதம் அளித்து சென்ற நிர்வாகமோ அதிகாரிகளை அதை அமுல்படுத்தவில்லை. தொடர்ந்த நம்முடைய வழக்கு நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவருடைய மறைவு, டி கிருஷ்ணகுமார் என்ற நீதியரசர் இடமாற்றம் காரணமாக தாமதம் ஏற்பட்டது. தொடர்ந்து நம்முடைய முயற்சியின் காரணமாக 10/10/2025 விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கினுடைய விசாரணையிலே நம்முடைய தரப்புடைய கருத்தை நீதியரசர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நீதியரசர்கள் ஏற்றுக்கொண்டு இதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான ஏற்பாட்டோடு வர வேண்டும் என்று 8 மேலாண் இயக்குநர்களுக்கும் தனித்தனியாக ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸ் அனுப்புவதற்கு உத்தரவிட்டு 3 வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை நாம் சொல்லபோது 2009 இருந்து 2025 வரை 16 ஆண்டு காலம் இந்த வழக்கு நடக்கும்போது உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் 2025 வழக்கு முடிந்து தீர்ப்பினுடைய பலன் கிடைக்கின்ற போது லேபிள் ஒட்டுவதைப் போல தாங்களும் இந்த வழக்கில் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக 18/7/2025 அந்த மனு செய்து 10/10/2025 விசாரணைக்கு வருகிறது. நம்முடைய வழக்கறிஞர் சொன்னார், அனைத்து முடிந்துவிட்டு தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகின்ற நிலையிலே இந்த இடையீட்டு மனு என்பது மனுவினுடைய வாதங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டபோது நீதியரசர்கள் வாதங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது, வாதங்கள் ஏன்னா முடிந்து போன வழக்கிலே திருப்பி வாதம் செய்வதற்குண்டான எந்த ஏற்பாடும் இல்லை என்று சொன்னார். அதைத்தான் நம்முடைய மாநில மையத்தின் சார்பாக வெளியிட்ட பதிவிலே, வாட்ஸ்அப் பதிவிலே அந்த மனுவை விசாரிக்க இயலாது என்று நீதியரசர் சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் இதற்கு மாறாக திரு சிங்காரம் அவர்கள் தவறான பொய்யான பல செய்திகளை இன்றைக்கு பரப்பிவிண்டு தொழிலாளிகளை, ஓய்வு பெற்ற தொழிலாளி மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற அந்த வேலையை செய்வது மட்டுமல்ல, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு 4-5 மாத காலங்களாக பார்த்தோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளிகள் அதையெல்லாம் பார்த்தோம். வெட்டுவோம், குத்துவோம், உன்னை அழிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், உன்னை அழிக்காமல் விடமாட்டேன் என்று வீரவசனம் பேசியவர்களெல்லாம் திடீரென்று ஒருவருக்கொருவர் கூடி குழாவிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்குள் நாம் செல்ல விரும்பவில்லை. அவர் சொல்லுகிறார், ரேவாவுக்கு புத்திமதி சொல்லுகிறார், உங்களது பதிவை ரினியூவல் செய்யுங்கள் என்று. அருமை நண்பர் சிங்காரம் அவர்களே, ரேவா அமைப்பினுடைய பதிவு என்பது வருடா வருடம் ரினியூவல் செய்யப்பட்டு வருகிறது, புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அதற்குண்டான ஆவணங்கள் பதிவாளர் அலுவலகத்திலே இருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் அன்று கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்து கொண்டு தவறான செய்திகளை, ரேவாவின் மீது அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே கூட்டிக்கொண்டு, அருமை நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய கடுமையான முயற்சி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து பல வழக்குகளை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இத்தனை ஆண்டு காலமாக நம்மை திரும்பி பார்க்காதவர்கள், நம்மை தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வைத்தவர்களெல்லாம் இன்றைக்கு அதிகாரிகளிலே இருந்து பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு தாங்களும் இதில் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக வழக்கிலே உள்ள இடையீட்டு மனு தாக்கல் செய்கிறார்கள். முடிந்து போன வழக்கிலே புதிதாக வழக்குகளை தொடுக்கின்றார்கள். இதுவெல்லாம் போக்குவரத்து கழக தொழிலாளிகளுக்கு, ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு ரேவாவினுடைய பெற்றுத்தரக்கூடிய பலனிலே தாங்களும் இருக்கிறோம் என்ற அடையாளத்தை காட்டுவதற்காக லேபிளை ஒட்டிக்கொள்வதற்குண்டான ஒரு ஏற்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரையிலே நடக்கக்கூடிய ஒப்பந்த உயர்வுக்கான அந்த வழக்கிலே கோவை பேரவை ஒரு வழக்கை புதிதாக தொடுத்திருக்கின்றார்கள். பணியிலே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்க அமைப்பும் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற அமைப்பும் 3 வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதுவெல்லாம் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு
என்ற நிலையிலே புதிதாக வழக்குகளை தாக்கல் செய்வது என்பது எதற்காக என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும். ஆகவே ரேவாவை பொறுத்தவரை நம்முடைய உண்மையான உறுதியான சட்ட நடவடிக்கைகள் தொடரும். வதந்திகளுக்கு குழப்பவாதிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். மேலும் மேலும் ரேவாவை பலப்படுத்துங்கள். இன்றைக்கு பல முனைகளிலே இருந்து ரேவாவை அழித்து ஒழிப்பதற்காக பலரும் புறப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ரேவா அமைப்பினுடைய உறுதியான உறுப்பினர்கள் இருக்கின்ற வரை ரேவா அமைப்பிற்கு எந்த ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்த முடியாது, ரேவா அமைப்பை யாராலும் அசைக்க முடியாது என்ற அந்த உறுதிப்பாட்டோடு நம்முடைய உறுப்பினர்கள் நம்முடைய மாநில தலைமையினுடைய வழிகாட்டுதலோடு நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை, சட்ட நடவடிக்கைகளை, களப்போராட்டங்களுக்கு மேலும் மேலும் தயாராக வேண்டும். இன்றைக்கு மாற்று அமைப்புகளிலே வரக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இதர அமைப்புகளிலே இருக்கக்கூடிய அந்த ஓய்வூதியர்களை சந்தித்து இந்த விளக்கங்களை எடுத்து சொல்லி எப்படியெல்லாம் வேஷமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நமக்கு இத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, இத்தனை ஆண்டுகளாக இழுத்தடித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர்களே இன்றைக்கு ஓய்வு பெற்ற அன்றைக்கு பணியிலே இருந்த அதிகாரிகள் தான். கேட்டால் சொல்லுவார்கள், அது எங்களுடைய கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுவார்கள். கடமையை செய்தீர்கள் அல்லவா? இன்றைக்கு எதற்கு அதற்கு உரிமை கோரி வருகிறீர்கள்? இன்றைக்கு அதற்கு நீதிமன்ற படிகளிலே ஏறீர்கள் என்ற அந்த கேள்வியை முன்வைத்து அவர்களை கேளுங்கள். பொய்களை நம்பி ஏமாற வேண்டாம். ரேவா அமைப்பு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் தலையீடு செய்யும். உங்களுடைய நலன்களை காப்பதிலே என்றென்றும் ரேவா அமைப்பு முன்னணியில் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்கிறேன். தேவைப்பட்டால் நமக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை ஒட்டி அடுத்தடுத்த காணொலியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.